ஆதார் அப்டேட் உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவதற்கு செப்டம்பர் 14 கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 14க்குள்ளே உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இலவசமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து அதுக்கு கட்டணம் செலுத்தி தான் நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது 10 வருடத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடைப்பட்ட கேப்பில் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் பேர், முகவரி, டேட் ஆஃப் பர்த் இது எதுவுமே திருத்தலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஐடி ப்ரூஃபை வச்சு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி ஆதாரை அப்டேட் பண்ணிக்கணும். இது வந்து செப்டம்பர் 14க்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இலவசமாக பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு பிறகு வந்து நீங்கள் கட்டணம் செலுத்தி தான் பண்ண முடியும். அதே போல் உங்கள் ஆதார் கார்டு நீங்கள் எடுத்து ஒரு 4 வருஷம் தான் ஆகுது, இல்லைன்னா ஆதார் கார்டு எடுத்து 7 வருஷம் தான் ஆகுது அப்படிங்கிறவங்க எந்த அப்டேட்டும் வந்து பண்ண தேவையில்லை. இல்லை உங்கள் ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் வந்து முகவரியை மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதே போல் அப்டேட் பண்ண தேவையில்லை. உங்கள் ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் ஆச்சு, இதில் வந்து இடைப்பட்ட காலத்தில் எந்த மாற்றமும் வந்து நான் வந்து ஆதார் கார்டில் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோடு வந்து கட்டாயமாக செஞ்சு ஆகணும். 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஆதாரை வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 14க்குள்ளே நீங்கள் உங்கள் ஆதார் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கிங்க. இதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்களே வந்து உங்கள் மொபைலில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஆதார் வந்து அப்டேட் பண்ணுமா வேணாமாங்கிறத நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாகவே வந்து செக் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் ஆதார் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய 12 இலக்க எண் கொண்ட அந்த ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள 4 நம்பர் கேப்சா கோடை டைப் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் லாகின் ஆகி உள்ளே போயிடும். அதில் உங்கள் நேமு எல்லா டீட்டெயில்ஸ் வரும். அதில் வந்து உங்கள் ஆதார் ஆக்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ண தேவை கிடையாது. ஆனால் டாக்குமெண்ட் ரெக்யூர்டு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அதில் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஆதாரில் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும்.